நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க 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 வாழ்க. சனிப்பெயர்ச்சி, எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. பட் இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்களிலே மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரம். ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் செல்லக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி. இந்த பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆமாம், குருவோட இடத்துக்கு சனி போகிறார், அதனால் யோக பலன்களை தருவார். நிறைய பேர் மாற்றி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அது இல்லை. தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால், யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார். ஆமாம், ஏன்னா கர்மக்காரகன் சனி, நீதிமான். அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது. அதுவும் பார்க்கணும் அப்படின்னா பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்குது. அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது. அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் 12 ராசியில் யார் பாதிக்கப்படுறா, யார் விடுவிக்கப்படுறா, யாருக்கு யோகம்? பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவள் என்ன பண்ண போகிறா, என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள்? இந்தியாவில் இல்லை, இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போகுது. ஆமாம், பெரிய யுத்தங்கள் நடக்கும், பெரிய பெரிய தீ சம்பந்தப்பட்டமான தீயினால் அழிவுகள் நடக்கும், பட் நீரினால் அழிவுகள் நடக்கும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க போகிறார். அதுதான் யுத்த களம் இப்பொழுது மாறுகிறது. இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கிற நவீனமயத்தாலே அழிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு உதாரணமாக இப்போ இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். பட் நாம் இந்த சனிப்பெயர்ச்சியால் எப்படி இந்த சனிப்பெயர்ச்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பை மட்டும் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில்? ஆற்றல் மிகுந்த மகர ராசி அன்பர்களே, கொடான கோடி நமஸ்காரங்கள் உங்களுக்கு. உங்களெல்லாம் அபிஷேக ஆராத்திகள் பண்ணணும், உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கணும். ஏன்னா கொஞ்ச நெஞ்ச துயரங்களை தாண்டி வந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்ல நீங்கள். பார்க்காத கடன் இல்லை, பார்க்காத ஜப்திகள் இல்லை, பார்க்காத டைவர்ஸ் இல்லை. அனைத்து துன்பங்களுக்கும் கடைநிலைக்கு போய் வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 7.5 ஆண்டுகளில் அதீத பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டுள்ள ராசியான இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி கர்ம ராசி உத்தியோகம்தான் இந்த மகர ராசிக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லா சாஸ்திர தர்மம் சொல்லுது. ஆனால் உத்தியோகம் பிரச்சனைலாம் இருக்காது. பட் மகர ராசிக்காரர்கள் ஃபீல்டு ஒர்க்கு செய்யக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. களத்தில் இறங்கி உத்தியோகம் செய்யக்கூடிய நபர் நீங்கள் அல்ல. சூப்ரஸிங் பவர் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் 50 பேரை 100 பேரை 5000 பேரை ஒரு கம்பெனியை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு டான் யார், திறமை வகுந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மகர ராசி அன்பர்களை தவிர வேறு யாராலையும் முடியாது. ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். பட் இத்தனை ஆண்டு கால துயரங்களுக்கு அத்தி பூத்தார் போல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு இளம் தென்றல் இனி உங்களுக்கு வீசப்போகிறது. ஆமாம், ஏன்னா அவ்வளவு கொடூரங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாமே அப்பப்போ ஆறுதல் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தா. ராசியாதிபதி தானே, அந்த ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு எவ்வித பாதகமும் பண்ண மாட்டார், கண்டிப்பாக கெடுக்க மாட்டார், உயர்வுகளைத்தான் தரும். கண்டிப்பாக கொடுத்துருக்கார். எவ்வளவு ஆரோஸ்கோப் போத்திருக்கோம் மகர ராசியில்.
ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அழுதுருக்கான்ற விஷயங்கள் எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு கட்டாயம் தெரியும். பட் ஆறுதல் மட்டுமே சொல்ல முடிந்தது எங்களால். பட் ஆணித்தரமாக வாழ்க்கையினுடைய மாற்றங்களை தள்ளி போட தான் முடியுமே தவிர அந்த கரெக்டான ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் எங்களால் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் ஓகே, இப்போ சொல்லலாம். மகர ராசி காபந்து பண்ணப்படுகிறார்கள். முதல் இந்த 7.5 சனி முடிந்த பிறகு தான் யார், தன்னுடைய ஆதிக்கம் என்ன, தன்னுடைய திறமை என்ன, இனி வரும் காலத்தில் நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாக இப்பொழுது செயல்பட போகிறது. 3ஆம் இடத்தில் போகக்கூடிய சனியால் மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே மகர ராசி இஸ் கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் போகிறச்ச மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு பலம், தைரிய வீரிய ஸ்தானம், பட் எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிவிடலாம். இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் இனி வரும் துன்பத்தை ஈஸியாக கையாள்வார். துன்பம்லாம் சொல்ல முடியாது, வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த மகர ராசி நண்பர்கள் எவ்வித சாதகமற்ற பலன்கள் வந்தாலும் அதை சிங்கிள் டிப்ஸில் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. பட் இந்த மகர ராசிக்கு இனி வரும் காலங்கள் பூர்வீகத்தில் இருந்து நீங்கள் தூர தேசத்திற்கு சென்றால் யோகம். ஒரே பாயிண்ட், என்ன சார் பூர்வீகத்திலிருந்து இடம் பெயரணும், தொழில் பண்ணணும் அப்படின்னா எல்லையை தாண்டி நீங்கள் வர வேண்டும். ஆமாம், மகன் தந்தை உறவுகளில் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகன் ஒரு இடம், தந்தை ஒரு இடம், போயிடணும், அவ்வளோதான். பிரிவுகள் கண்டிப்பாக சுப பிரிவுகளைத்தான் தரும், சிரமம் வேண்டாம். ஆமாம், மகனை பற்றி கவலை வேணாம், அது ஒரு பாதையில் போவார். உங்களுடைய பயிற்சிகளை இப்போ அவர் கேட்குறது என்பது சிரமங்களை கொடுக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் காதில் என்ன பண்ணும், அக்னியாக விழும், நெருப்பாக விழும். பட் உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவீங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய பஞ்சாங்க மாதிரி சொல்லின்னு இருக்கு, அதை நான் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கேன்னு சொல்லுவான். பட் உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். பட்டு காதல் தோல்விகள் அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட் கவலைகள் வேண்டாம். பட் அது இல்லாமல் தந்தையாருக்கு உபாதைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் நமக்கு ஆதாயம் இல்லைன்றது உண்மையான கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், தந்தையால் எந்த ஒரு அனுகிரகமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும். பட் எங்கே சார் யோகம் இந்த மகர ராசிக்கு? நிறைய பயணம் பண்ணுங்க சார். இனி உங்களுடைய பாதை வேகம் எடுக்கட்டும். ஆமாம், உலகில் உள்ள அத்தனை விஷயங்களும், அத்தனை மொழிகளிலும், அத்தனை நாடுகளுக்கும் பிரவேசிங்கள். எவ்வளவு தூரதேசம் நீங்கள் செல்கிறீர்களோ, எவ்வளவு அயல்மொழி பேசக்கூடிய நண்பர்களை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, உங்களுடைய தொழில்கள் அபிவிருத்தி ஆகப் போகிறது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ரால் ஒரு 30 கிலோமீட்டராவது நீங்கள் பயணம் பண்ணணும். இனி அது வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இனி உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும். பல கிளைகளை உருவாக்கப் போகிறீர்கள், புது தொழிலை உருவாக்கப் போகிறீர்கள், உங்களுடைய தொழிலை விரிவடைத்தப் போகிறீர்கள். தொழிலில் தொட்டதெல்லாம் தங்கமாக போகிறது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு. ஆமாம், இனி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஒரே பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். பட் பிள்ளைகளால் பெருசாக யோகம் இருக்காது. ஆமாம், நீங்கள் சொல்கிற பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. பட் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை தரும். பட் பெருமளவு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உள்ளூர் பிறந்த ஊரிலே இருக்காது. பட் குடும்பத்திலே உங்களுக்கு ஒரு ஏதோ பற்றற்ற நிலைகள் தான் உருவாகும். அதனால் பிஸ்னஸுக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் தொலைதூரம் பயணம் செய்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் வென்றுவிடலாம். ஒரே பாயிண்ட் தான், இரவு பகல் எப்படி வேலை இல்லாதீங்களோ இனி இரவு பகல் உங்களுக்கு வேலை நடக்கும். உத்தியோகத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஆகும். இதான் மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்கள் இந்த சனி பயிற்சியை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு கால பைரவருடைய வழிபாடு, சிவாலயங்களுடைய வழிபாடு, இந்த 2 வழிபாடை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை இனி வெல்லக்கூடியவர் யாரும் பதம் பார்க்க முடியாது. ஏற்கனவே எல்லா பதமும் பார்த்து ரெடியாக இருக்கா. பட் இனி உங்களுடைய காலம் ஏறுமுகம் ஏறுமுகம் ஏறுமுகம். வாழ்க 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 வாழ்க. சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக
சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட்டு. கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு, காலபுருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு, சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு 40-45% வேலை செய்யலாம். பட் இந்த சனிப்பெயர்ச்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா, பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா, மைனஸ் இருக்கா, இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், கமெண்ட்ஸில் இருக்கும். பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும். பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பாள். வாழ்க வாழ்க வாழ்க. சர்வம் சக்தி.